நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் உங்கள் கோபி சுதா. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சிறுகீரை சாம்பார். சிறுகீரை நம்ம ஒரு கட்டு எடுத்துக்கலாம். இது கூட சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கொஞ்சமாக நம்ம சாம்பார் தூள் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மண் பாத்திரம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு நம்ம சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ண போகிறோம். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 10 வெங்காயத்தை அதாவது நீட்ட வாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு ஒரு 20 பல் பூண்டு எடுத்துக்கலாம். 3 பச்சை மிளகாய். இதை நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். இதை நம்ம அப்படியே சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இது கூட பூண்டு, இது நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா வதக்கிட்டோம். அடுத்து நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி இதையே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதே ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதாவது சின்ன வெங்காயம், பூண்டு இது ரெண்டுலேயுமே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது. நம்ம பூண்டு எவ்வளோக்கு எவ்வளவு நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லது. அதாவது கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை இருக்குது. சின்ன வெங்காயத்துலேயும் இருக்குது. அதே மாதிரி கொழுப்பு நிறையா குறையும். இது நம்ம அடிக்கடி உணவில் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி சிறுகீரையை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா பருப்பு போட போகிறோம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். கீரை நல்லா வெந்துட்டுருக்கு. இது ஒரு 3 மினிட்ஸ் நம்ம அப்படியே வேக வச்சுக்கலாம். இந்த வேக வைக்கிற டைமு மத்து இருந்துச்சுன்னா நீங்கள் மத்தில் லைட்டாக நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அதாவது பச்சை மிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாமே நல்லா மசிச்சுக்கலாம். தட்டியும் போடலாம், இந்த மாதிரி மசிச்சு விடலாம். இப்படி பண்ணுறதுனால அதாவது என்ன டேஸ்ட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதாவது பூண்டு, சின்ன வெங்காயத்தினோட சுவை உங்களுக்கு நல்லா தெரியும். இது நல்லா நம்ம மசிச்சிட்டோம். இப்போ வேக வச்ச பருப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது 100 கிராம்ஸ் நம்ம பருப்பு 20 மினிட்ஸ் சோக் பண்ணிவிட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு சாம்பார் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அது லைட்டாக டேஸ்ட்டுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இதை மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே ஓப்பனில் தான் வைக்கணும். ஏன்னா சிறுகீரை எப்போவுமே கீரை வேகிறப்ப நம்ம மூடி வைக்கக்கூடாது. மூடி வச்சுன்னா என்னென்னா உயிர் சத்துக்கள் எல்லாமே இறந்துடும். அதாவது கீரையில் இருக்கிற சத்துக்கள் போயிடும். அதனால தான் மூடி வைக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. நல்லா கொதிக்கட்டும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சுக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு ஊற்றிக்கலாம். இது தாளிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன போடுறோங்கிறத பார்க்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 4 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கிறேன். ஒரு 5 பல் பூண்டு பொடியாக நறுக்கியிருக்கிற, கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகாய். இது கூட நம்ம பெருங்காயம் எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டோம். கடுகு போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். இது ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகாய். இப்படி தாளித்து கொட்டினோன்னா என்ன ஆகுனா நல்லா வாசனையாக இருக்கும். சீரகத்தினோட வாசம் தூக்கலாக இருக்கும். இப்போ நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் ஆல்ரெடி நான் பருப்புலேயே ஆட் பண்ணியிருக்கிறேன். அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணாலே போதும்.
இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஊற்றிக்கலாம். சிறுகீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது டிஃபன் சாம்பார். அதாவது எவ்வளோ எளிமையாக 2 தால் வச்சு நம்ம செய்ய போகிறோம். அதாவது துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம குக்கரில் நம்ம துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, சின்ன வெங்காயம், முருங்கைக்காய், அதாவது சாம்பார் காய் எது இருந்தாலும் ஓகே. இதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் சொல்கிறேன். ஒரு ஸ்டெப்பாக நான் வரிசையாக சொல்லிகிட்டே வரேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது முழுசாக அப்படியே போட்டுக்கலாம். முருங்கைக்காய் 2 முருங்கைக்காய் எடுத்துருக்கிறேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பாசிப்பருப்பு 50 கிராம், துவரம்பருப்பு 50 கிராம். எப்போவுமே என்னென்னா இந்த டிஃபன் சாம்பாருக்கு மட்டும் ஈக்குவலாக எடுக்கணும். 100 கிராம் எடுத்திங்கன்னா பாசிப்பருப்பு 100 கிராம் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையுமே நான் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை எடுத்துக்கலாம். இப்போ நான் சோக் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா ஊறி இருக்குது. இதையும் நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம இன்னொரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இது ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, சின்ன வெங்காயம், முருங்கைக்காய் வேக வச்சிட்ருக்கோம். அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம கடாயில் நெய் இல்லைன்னா கடலெண்ணெய் ஏதாவது ஒன்று தாளிச்சிட்டு தக்காளி, புளித்தண்ணி, அதாவது சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதாவது 100 ml அளவுக்கு நம்ம புளித்தண்ணி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வச்சதை எடுத்து ஊற்றிக்கலாம். இது வந்து செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப்பு நான் அடுத்தது சொல்கிறேன். இதுக்கு ஒரு பேன் அல்லது கடாய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நான் கடலெண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் வந்து நெய் வேணாலும் நெய் விட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கடலெண்ணெய் ஊற்றிருக்கோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, தக்காளி இந்த ரெண்டையுமே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளி ஊற்றிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும். தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிவிட்டு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அதாவது நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு கரைச்சி வச்சுருக்கிற அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டோம். இது கூட நம்ம கொஞ்சமாக வெல்லமும் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் கொஞ்சமாக, அதாவது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் வெல்லம் ஆட் பண்ணுறப்போ. இது ஒரு 10 மினிட்ஸ் வந்து குக் ஆகட்டும். மூடி வச்சுக்கலாம். 3 விசில் விட்டு எடுத்துட்டோம். சின்ன வெங்காயம் நல்லா வெந்துடுச்சு. ஆல்ரெடி தக்காயும் புளித்தண்ணி நம்ம வேக வச்சுருக்கிறோம். இதை அப்படியே எடுத்து ஊற்றிடலாம். இதுக்கு நம்ம ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணணும். நல்லா கொதிக்கட்டும். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம். வெங்காயம் நம்ம க்யூபாக கட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 1.5 வெங்காயம் ஆட் பண்ணுறோம். இடையில அடி பிடிக்காமல் கிளறிக்கலாம். உப்பு இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 3 நிமிஷம் கொதிச்சதுன்னா இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும் நல்லா. இப்போ ஒரு பேன் வச்சுட்டோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய், கொஞ்சமாக பெருங்காயம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பெரிய வெங்காயம் நல்லா வதக்கிக்கணும். ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை, கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக வரட்டும். அது வரைக்கும் ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கு கொத்தமல்லி தழை வந்து நிறைய போடணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். மூடி வச்சுக்கலாம். வாசனையோடு இருக்கும். 3வது ஸ்டெப், நம்ம ஒரு பேனில் எண்ணெய், கடுகு, பெருங்காயம், வரமிளகாய், இது கூட வந்து நம்ம பெரிய வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். அரைச்சி வச்சுருக்கிற சாம்பார் பொடி, அவ்வளோதான். இதை வந்து நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அப்படியே வந்து இந்த சாம்பாரில் ஊற்றிட்டோன்னா டிஃபன் சாம்பார் ரெடி.
இப்போ நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. இப்போ சாம்பார் தூளை ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் பொடியினோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணிடுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் ஒரு இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இதுவே நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளோதான். இதையே சாம்பாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இப்போது சுவையான டிஃபன் சாம்பார் ரெடி. சுவையான டிஃபன் சாம்பார் ரெடி. நான் டிஃபன் சாம்பார் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.